ஆர்கே எப்படி பார்க்க வேண்டியது? ஒரு முருகரை பக்தியோடு வழிபடுறதுக்கு எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது, அதை நாங்கள் செய்கிறோம், இதை மட்டும் ஏன் அரசியலாக பார்க்கணும்? யாரும் வேண்டாங்கிறா? போங்க, கும்பிடுங்க, செமினார் நடத்துங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துங்க, யாரும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லல. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தை நான் வந்து இங்கே பழனி மலையில் பார்த்து கிடையாது, ஒரு ஆறுபடை வீடில் எங்கேயுமே பார்த்து கிடையாது. திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு இது ஞானோதயம் வருது, அதாவது யோகி ஆதித்யநாத்துக்கு வருது. பவன் கல்யாணம் நான் பழனியில் பார்த்து கிடையாது, ஆறுபடை வீட்டில் எங்கேயுமே பார்த்து கிடையாது. நான் இன்னைக்கு அடிச்சு சொல்கிறேன் சார், செல்பி சார் வேணால் தவறாக தான் சொல்லலாம், அவரையும் பார்த்து கிடையாது. அவரும் வந்து நிற்பாராம். இவர்களெல்லாம் திடீர் என்று கன்வெர்ட் ஆகி முருகர் பக்தர் ஆறாங்க. எப்போ ஆறாங்க? அடுத்த தேர்தலுக்கு முன்னால் ஆறாங்க. இதில் வந்து நவம்பர் 2020 போவோம். நவம்பர் 2020 6 நவம்பர் 2020 அன்னைக்கு தான் இந்த வேல் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. பெரிய கொரோனாவுடைய உச்சத்தில் இருக்கின்ற சமயம். எல்லாம் இல்லை நாங்கள் வந்து இது செய்துதான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து கைதாகிறார்கள். அதன் பிறகு அதில் பெரிய ஒரு அரசியல் நடக்குது. வேல் யாத்திரை என்றுடைய ஒரு கான்செப்டே வந்து எங்கே ஒரு இதிகாசத்துலையும் கிடையாது, முருகனுடைய ஒரு சொற்பொழிகளையோ அதை ஒட்டி இருக்கின்ற ஒரு இதுலேயோ கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் அரசியல் லாபத்துக்காக 6 மாசம் முன்னாடி, ஒரு தேர்தலுக்கு 6 மாசம் முன்னாடி வந்து இதை நடத்துகிறார்கள். அது கம்ப்ளீட் அண்ட் அட்டர் ஃபெயிலியர். அப்போ அதை வந்து அப்படியே விட்டுருக்கலாம். இல்ல மறுபடியும் திருப்பரங்குன்றத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்றாங்க. நானும் அங்க போய் நின்னா, நான் அங்க இருக்கின்ற அனைவர்கள்ட்டையும் பேசிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா, அங்க இருக்கின்ற மக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, தயவு செய்து வராதீங்கன்னு சொல்றாங்க. வந்து இங்க வந்து அரசியல் பண்ணாதீங்க, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. மேல ஒரு தர்கா இருக்கு, கீழே ஒரு கோயில் இருக்கிறது, மேல இன்னொரு கோயில் இருக்கிறது. இது எல்லாம் நாங்க வந்து காலாகாலமாக நடத்துகின்ற வழிபாடுகள். இங்க வந்து மறுபடியும் எங்க ஊருக்குள்ளால வந்து அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. அதையும் கேட்காம பாஜக நபர்கள் தான் அங்க போய் நின்று அரசியல் செய்தார்கள். அங்க வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட முயன்றார்கள் என்ற சார்ஜ் நான் இன்னைக்கு வைக்கிறேன். அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு இதுல தான் மறுபடியும் இந்த மாதிரியான குழப்பம். இதை ஒட்டி பார்க்க வேண்டியது என்னென்ன பார்த்தீங்கன்னா, சவுத்தில் இருக்கின்ற அந்த ஓட் பேங்க் வந்து இன்னும் வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இன்னைக்கும் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஓபிஎஸ் போயிட்டாரு, அதே மாதிரி சசிகலா ஆனாலும் சரி, டிடிவி ஆனாலும் சரி, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள். எடப்பாடி அவர்களை உள்ளே கொண்டு வரக்கு சாத்தியக்கூறே கிடையாது. திமுகவை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தென்காசியில் ஆனாலும் சரி, திருநெல்வேலி ஆனாலும் சரி, இன்னைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இது தோன்றவில்லை. என்னை பொறுத்தவரை தோன்றவில்லை. எப்படி வந்து இப்போ டெல்டா மாவட்டங்களில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்று நினைக்கிறோமோ, இல்லை என்றால் ஒரு காஞ்சிபுரத்துலையோ ஒரு கடலூர்லையோ அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த அளவுக்கு நிச்சயமாக வந்து ஸ்ட்ரென்த்தே கிடையாது. தூத்துக்குடியை தவிர பாக்கி எங்கேயுமே வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்போ இந்த ஒரு இடத்துல தான் இது ஒரு ஸ்பேஸ் வருது, இதை கேப்சர் பண்ணணும்னு இவங்க வர்றாங்க. இங்கே மட்டும் கிடையாது. இப்போ பேரூரில் வந்து ஜூன் மாதத்தில், இப்போ இந்த மாதத்தில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்து நிற்க போகிறாரு. அங்கே ஒரு மடத்துக்கு போகிறாரு. அதாவது இங்கே இருக்கின்ற மடங்கள் இருக்கு இல்லையா, இன்க்ளூடிங் சத்குரு மடங்கள். சத்குரு மடத்தில் கூட இன்னைக்கும் வந்து வழிமுறையில் ஒரு ஆண்டவன் கிடையாது. அவர் ஒரு சூரிய பகவான் மாதிரி ஒரு இது வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அதையும் ஹிந்துத்துவா வந்து அப்ரோப்ரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஹிந்துத்துவா ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சத்குருனுடைய ஆசிரமம் ஆனாலும் சரி, வேற எந்த ஆசிரமம் ஆனாலும் சரி, பல ஆசிரமங்கள், அப்கோர்ஸ் பால பிரஜாபதி அடிகளார் அந்த மாதிரி பல ஆசிரமங்கள் இருக்கிறது. அவர்கள் பேரூர் ஆதீனத்துக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வருகிறார், அது செய்தி உண்மை. அது மட்டும் கிடையாது. ஆதிநகர்த்தர் அழைக்கிறார் அல்ல ஆதீனத்துக்கு போறாருங்கும் போது அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? முழுக்க வந்து ஹிந்துத்துவா எலிமெண்ட்ஸ் வந்து அந்த எல்லா ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் உள்ள வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இப்போ இருக்கின்ற வடநாட்டில் இருக்கின்ற கோயில்கள் இந்த மாநாட்டுக்கு ஆதீனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கோன்றாங்க. ஆதீனங்கள் பங்கேற்கலாம். இப்ப மதுரை ஆதீனம் மாதிரி இருக்கவங்க எல்லாம் வெளிப்படையாகவே நிறைய விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல இருக்கும்போது, இப்ப ஆதீனங்கள் போகும்போது அது ஆன்மீகமா தானே பார்க்கப்படும் அல்லது அரசியலா தான் அதை பார்க்கணும்? இல்லைன்னா இது அரசு முழுக்க அரசியல் தானுங்க. இது வந்து ஆர்எஸ்னுடைய ஒரு நகர்வு. இந்த நகர்வுல வந்து ஆர்எஸ் வந்து வெளிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஆர்எஸ்னுடைய தலைவர் எத்தனை வாட்டி வர்றாருன்னு பாருங்களேன். ஜூன் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் செப்டம்பர்ல வந்து மறுபடியும் வர்றாரு, கோயம்புத்தூருக்கு வர போறாரு. இங்க அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு, மாசம் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து ஒவ்வொரு தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மாதம் ஒரு முறை போறாரு. பீகாருக்கும் போறாரு, வெஸ்ட் பெங்காலுக்கும் போறாரு, தமிழ்நாட்டுக்கும் வர போறாரு. நிச்சயமா ஒரு மாநில தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு யூனியன் உள்துறை அமைச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். இது வந்து வரலாற்றில் இருக்காது. 1947 இருந்து எடுத்து பாருங்க. யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு வேலை இருக்கிறது. அந்த வேலைகளை விட்டு வந்து இங்க வந்து உட்கார போறாரு. இங்க ஒரு நாள், பீகார்ல ஒரு நாள், இதுல பெங்கால்ல ஒரு நாள்,
எங்கெங்க தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்கார போறாரு. அப்போ பாஜகவினுடைய தாக்கம், பாஜகவினுடைய அந்த அழுத்தங்கள், பாஜகவினுடைய இடி இந்த மாதிரியான அந்த லேப்டாப் ஏஜென்சிஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த சீரமைப்பு செய்ய வேண்டும், அந்த ஆர்கனைசேஷனை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு. இது அவங்க வியூகம்னு சொல்றீங்க, அது வியூகமாகவே இருக்கட்டும். அவர் செல்வி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒரு மாநாட்டை பழனியில் நடத்துறீங்கன்னா நாங்கள் ஏன் நடத்தக்கூடாது? பல்வேறு அமைப்புகள் பல இடத்துல முருகர் மாநாட்டை நடத்துகிறாங்க. முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, பக்தி இருக்கக்கூடிய யார் வேணாலும் நடத்தலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறதுங்கிறது சரியா? அது வந்து ஒரு அரசியல்னு ஒட்டுமொத்தமாக சங்கிகள் மாநாடாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், மகிழ்ச்சியாக சொல்கிறோம், சங்கிகள் மாநாடு தான் சொல்கிறோம், அது என்ன பிரச்சனைங்கிறது? இல்லை, சங்கிகள் மாநாடோ என்ன மாநாடோ அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய ஆண்டவனை மறுபடியும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய ராமனை வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டீங்க. அது எப்போ பிராண பிரதிஷ்டை எப்போ நடக்கிறது? தேர்தலுக்கு சற்று முன்னே நடக்கிறது. மறுபடியும் இப்போ ஒரு பிராண பிரதிஷ்டை நடக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கிறது. அது வந்து பெரிய பிராண பிரதிஷ்டை. அதாவது இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் வந்து நாங்க வந்து 543 சீட்டுக்கு வந்து 700 சீட்டு வந்துருவோங்கிற இடத்துல இருந்து அவர்கள் வந்து அடித்து சொன்னார்கள். அமிதாப் பச்சன்ல இருந்து, ரஜினிகாந்த் இருந்து, ஊர்ல இருக்கிற அத்தனை நபர்களையும் அங்க வந்து சம்மன் பண்ணி நிக்க வச்சார்கள். இன்னைக்கு நேற்று நடந்த பிராண பிரதிஷ்டையில 350 பேர் தான். ஏன்னா அது எடுபடல. அதே மாதிரி தான் வேலை யாத்திரை இங்க எடுபடல. முருகனை வேலை யாத்திரை எடுபடலன்னு என்ன அடிப்படை? அப்ப அந்த தேர்தலில் 4 இடங்களை வெற்றி பெறவும் செஞ்சாங்கல்ல, பிஜேபி 4 இடத்துல ஜெயிச்சாங்களே. ஒருவேளை இது அரசியலுக்கு தான் கணக்குன்னா அப்படி கேட்கிறேன். இல்ல, என்னை அது அதிமுகவினுடைய பலம், இவர்களுடைய ஃபீல்டு ஒர்க். நான் என்ன சொல்றேன், அதை கடைபிடிங்கிறேன். நாகர்கோயில்ல ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டு அவர் வந்து ஜெயித்து வர்றாரு. நாயனார் நாகேந்திரன் வந்து தனிப்பட்ட செல்வாக்களை வந்து அதிமுக செல்வாக்கானாலும் சரி, அதுக்கு பிறகு வந்து செல்வாக்கானாலும் சரி, அதுல வந்து ஜெயித்து வருகிறார். வானதி ஸ்ரீனிவாசன் வந்து ஏதோ ஒரு அவர்களுக்கு பாஜகவுக்கு இன்ஹரன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறது, அப்புறம் அதிமுக ஸ்ட்ரென்த் வருது. இப்போ ஈரோட்லயும் அதே மாதிரி தான். அப்ப இந்த 4 இடங்கள் ஜெயிச்சது வந்து இவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து, இவர்கள் அறிந்த முகங்களாக இருந்து ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போய் தேர்தல் வியூகமா தான் இந்த மாநாட்டை இங்க நடத்துறாங்க அப்படிங்கிறீங்க. மறுபடியும் தவறு செய்யறாங்க. அதான் பாஜகவினுடைய நார்த்ல செய்த அந்த ராமர் அங்க எடுபட்டுச்சுங்க. இங்க வந்து முருகர் எடுபட. தமிழ்நாட்டுல முருகர் தானே தமிழ் கடவுள், அப்ப அது எடுபடாதுங்கிறீங்க. அது எடுபட மாட்டேங்குது. அது எப்படி? இங்க சபரிமலை ட்ரை பண்ணாங்க. சபரிமலை ஒரே நிமிஷம் தயவுசெய்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க பேசுறதுக்கு, விடவே மாட்டேன்ட்டார் அவரு. இது சபரிமலை ட்ரை பண்ணாங்க. சபரிமலை எப்ப ட்ரை பண்ணாங்க? பத்தனந்திட்ட பை எலெக்ஷன் வரும்போது ட்ரை பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு பாருங்க. பத்தனந்திட்ட பை எலெக்ஷன் வரும்போது பெண்களை கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரியான பல விஷயங்களை எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சிபிஎம் அரசாங்கம், அதாவது எல்டிஎஃப் அரசாங்கம், அங்க இருக்கின்ற அரசாங்கம் வந்து சங்கி அரசாங்கம் மாதிரி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. அதனால வந்து அங்க பெரிய ஒரு பிரச்சனை வரல. இப்ப பத்தனந்திட்டால ஐயப்பனும் கை கொடுக்கல, தமிழ்நாட்டுல முருகனும் கை கொடுக்கல, ராமரை பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ராமரை பிடிக்கிறதுனால நீங்க வட மாநிலங்கள்ல உங்களுடைய ஃபார்முலா வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா தென் மாநிலங்கள்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இது அரசியலாக இருந்தது. ராதாகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாங்க தான் சக்சஸே ஆக மாட்டோமே, அப்புறமே இவ்வளவு பதட்டம் எதுக்கு? ஐயோ ஐயோ, சட்டம் ஒழுங்கு பற்றிய கவலை. சங்கிகளுக்கு ஐயோ ஐயோ, சங்கிகள் தான் நடத்துறமே, பெருமையா தானே சொல்றோம். சங்கிகள் நாங்க என்ன சொல்றோம், ராமேஸ்வரத்தில் மோடிஜி வந்து ராமேஸ்வரத்தில் தான் வந்து முடிக்கிறாரு எல்லாத்தையும். சரி, அமித்ஷாஜி வந்து நம்மளுடைய இது வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில்ல இருந்து மதுரை மீனாட்சி வரைக்கும் வராரு. இப்போ வர்றது வந்து இப்போ நம்ம கோயில வந்து அவங்க தென்னிந்திய வட இந்திய தலைவர்கள் வந்து முக்கியமான தலைவர். அவர் ஆர்கே என்ன கேட்கிறாருன்னா, என்னுடைய கடவுளை நீங்க ஏன் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. அரசியலுக்கு ஏன் அவரை நீங்க பயன்படுத்துறீங்க? உண்மையான ஆன்மீகவாதிகள் அதை செய்வாங்களா? எங்களுடைய கட்சியுடைய கொள்கையே இந்து மதங்க. எங்களுடைய கடவுளை பத்தி நாங்க போற்றி புகழ்றோங்க. அதுல என்னங்க பிரச்சனை? எங்க கட்சியில நாங்க ஆர்எஸ்எஸ்ன்றது எங்களுடைய கொள்கை என்ன? எங்களுடைய கொள்கை இந்து கடவுளை வந்து போற்றி புகழ்வது. நாங்க எல்லா இடத்துலயும் இப்போ வைக்கிறோம். இப்போ எல்லா ஊர்லயும் போறோம். 58 சக்தி பீடம்னா 58 சக்தி பீடத்தை கொண்டு வரோம். அதே போல நான் என்ன கேட்கிறேன், திருவண்ணாமலையில வந்து இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு ஈக்குவலா வரும்னு நான் தான் எல்லாத்துலயும் பேசுறேன். இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. இப்ப அதே போல வந்து ஒரு ராமேஸ்வரத்துல வந்து ஒரு நார்த் இந்தியன் இல்லாம வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியான்றது ஒரு சங்கமிக்கக்கூடிய. இப்ப இங்கதான் என்ன கேள்வி வருதுன்னா, எல்லோரும் பக்தியோடு திருக்கோயில்களுக்கு போகிறார்கள், அந்த பக்தி அங்கே இருக்கிறது.
அதை தவிர்த்து இப்படி ஒரு மாநாடு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. நீங்கள் இப்போ அங்கே திருக்கோவில்களுக்கு வர வைக்கிறீங்க, திருக்கோவில்களில் அவங்களுக்கான வழிபாட்டுக்கான உரிமைகளை பெறணும், இதெல்லாம் ஓகே, அது நடந்துட்டு இருக்கு, அரசாங்கம் செய்கிறோன்றாங்க. நீங்கள் அப்போ மாநாடு போடுறதோட நோக்கம் என்னன்னு வருது இல்லை. அதாவது மாநாடு போட்டு எல்லா கட்சிக்கும் வந்து இன்று HRNC கூப்பிட்டா அது தவறு கிடையாது. ஆமாம், துறையினுடைய செயல்பாடு நாங்கள் வந்து அதே போல எங்களுடைய மாநாடு அவர் வேறு சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு. நாங்கள் வண்டி வாகனம் வச்சு கூப்பிட்டு வரல, நாங்கள் வந்து வசூல் பண்ணல, அப்படிலாம் பல குற்றச்சாட்டுகள் அமைச்சிருக்கேன். அவர் நாங்க என்னென்ன வசூல் பண்றோம்னா நடவடிக்கை எடுங்க. நான் என்ன கேட்கிறேன், வசூல் பண்றோம்னா நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு எதுக்குங்க வசூல்? ஓகே, எங்களுக்கு அன்னதானம்ன்றது ஒரு ஒரு ஏரியால ஒவ்வொரு மக்கள் கொடுக்குறாங்க. அன்னதானம் தான் அங்க இருக்கிற பெரிய செலவு. அதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு? வசூல் பண்றோம். நீங்க தானே டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறக்கி விட வேண்டியது தானே.